அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்கு வேதம் சொல்லுகிறது, தன்னுடைய சொந்த சகோதரனாகிய யோசேப்பின் மேலே பொறாமைப்பட்ட அவனுடைய சகோதரர்கள். உள்ளுக்குள்ள அந்த பொறாமை வந்த உடனே, ஐயோ தன்னுடைய சகோதரனை கூட பார்க்காம அந்த சகோதரனை அந்நியர்களிடத்திலே அவர்கள் விற்று போட்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. என்னை அசைத்த ஒரு காரியம், சங்கீதங்கள் 106வது சங்கீதம் 16வது வசனம். சங்கீதங்கள் 106:16 வாசிக்க கேட்கலாம். பாளையத்தில் அவர்கள் மோசேயின் மேலும் கர்த்தருடைய பரிசுத்தனாகிய, அந்த வார்த்தைகள் எல்லாம் நல்ல கவனிங்க, கர்த்தருடைய பரிசுத்தனாகிய ஆரோனின் மேலும் பொறாமை கொண்டார்கள். இங்க வசனம் சொல்லுது, தேவனுடைய ஊழியக்காரனாகிய மோசேயின் மேலும் கர்த்தருடைய பரிசுத்தனாகிய ஆரோனின் மேலும் அவர்கள் பொறாமை கொண்டார்கள். பொறாமை கொண்டவர்கள் யார் தெரியுமா? அந்த சம்பவம் எங்கே எழுதப்பட்டிருக்கிறது தெரியுமா? எண்ணாகமத்தின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது அங்குதான் அந்த சம்பவம் விளக்கமாக எழுதப்பட்டிருக்கிறது. வாசிக்க கேட்கலாம். எண்ணாகமம் 16வது அதிகாரம் 1வது வசனம். லேவிக்கு பிறந்த கோகாத்தின் குமாரனாகிய, லேவி கோத்திரத்திலே பிறந்த ஒருவன், அவனுடைய பேர் என்ன? கோராகு என்பவன். இத்சேயாரின் மகன் கோராகு என்பவன் ரூபன் வம்சத்தில் உள்ள எலியாவின் குமாரராகிய தாத்தானையும் அபிராமியையும் பேலேத்தின் குமாரனாகிய ஓனையும் கூட்டிக் கொண்டு. அதுக்கு அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல்ல பிரபலமாயிருந்த பிரபுக்கள், சங்கத்திற்காக அழைக்கப்பட்டிருந்தவர்கள், இவங்கள ஒரு 250 பேரை கூட்டிட்டு மோசேக்கு விரோதமாக ஆரோனுக்கு விரோதமாக எழும்பினார்கள் அப்படின்னு எண்ணாகமத்தில் எழுதப்பட்டிருக்கு. அவர்கள் அப்படி தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு, தேவனுடைய நியமங்களுக்கு விரோதமாக எழும்பினதற்குரிய காரணம் என்னவாம்? அவர்களுக்குள்ளே வந்த பொறாமை என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் நல்ல வேதத்தை நீங்கள் நல்லா படித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், லேவி கோத்திரத்தில் பிறந்தவர்கள் தான் மோசேயும் ஆரோனும். நல்லா கவனிக்கணும், லேவி கோத்திரத்தில் பிறந்தவர்கள் தான் மோசேயும் ஆரோனும். இப்போ லேவி கோத்திரத்தில் பிறந்திருக்கிற அந்த மோசேயை தேவன் தலைவனாக ஏற்படுத்தி விட்டார். அந்த லேவி கோத்திரத்தில் பிறந்த அந்த மோசேயினுடைய அண்ணனாகிய ஆரோனை ஆசாரிய ஊழியத்தினுடைய தலைவனாக ஏற்படுத்தி விட்டார். நீங்கள் நல்லா கவனிக்கணும். இப்போ கர்த்தராலே தலைமை பொறுப்புகளிலே நியமிக்கப்பட்டவர்கள் யாரு? அண்ணனும் தம்பியும். தம்பியும் அண்ணனும் தலைமை பொறுப்பில் ஏற்படுத்தப்பட்டார்கள். ஏற்படுத்தி வச்சுட்டு லேவியர்களை இவர்கள் இருவருக்கும் கீழாக தேவன் வைத்தார். ஆண்டவருடைய நியமங்களை கவனிக்கணும். அதுவரைக்கும் எல்லாரும் ஒன்றாகவே இருந்தார்கள். இஸ்ரவேலில் 12 கோத்திரம் ஒன்றாக இருந்தது. அந்த ஒன்றாக இருந்த 12 கோத்திரத்திலிருந்து திடீர்னு மோசே என்ற ஒருவனை அழைத்து தலைவனாக்கினார். அதில் இருந்த ஒரு கோத்திரத்தை, லேவி கோத்திரத்தை எடுத்து தன்னுடைய ஊழியத்திற்காக பிரித்தார். லேவி கோத்திரத்தில் இருந்து ஆரோனை ஆசாரிய ஊழியத்திற்காக பிரித்தார். பிரிச்சுட்டு மோசேயை மேலே வச்சார். மோசேக்கு கீழே மோசேனுடைய அண்ணனாகிய ஆரோனை வைத்தார். இவர்கள் இருவருக்கும் கீழாக லேவியர்களை வைத்தார். அவர்களுக்கு கீழாக மொத்த இஸ்ரவேலையும் வைத்தார். வைத்துட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் நடக்க வேண்டிய வழி, அவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய தண்டனைகள், தவறு செய்யும்போது அவர்களுக்கு என்னென்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், நல்லது செய்யும்போது எப்படி, என்ன பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனையை அவங்க எப்படி தீர்க்கணும், இது எல்லாத்தையும் ஆண்டவர் மோசேட்டையும் ஆரோன்ட்டையும் சொல்லுகிறார். ஜனங்கள்கிட்ட நேரடியாக அவர் பேசலை. இஸ்ரவேல் அந்த சீனாய் மலையில் தேவன் இறங்கும்போது ஜனங்களே பார்த்துட்டு சொன்னாங்க, கர்த்தர் எங்கிட்ட பேச வேண்டாம், நீங்களே பேசி எதுனாலும் எங்களுக்கு சொல்லுங்கன்னு சொன்னதுனால ஆண்டவர் மோசேட்ட பேசுகிறார், ஆரோன்ட்டு சொல்லுகிறார். இவர்கள் தான் தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு வந்து ஜனங்களிடத்திலே கொடுக்கிறார்கள். நீங்கள் நல்லா கவனிங்க. ஓய்வு நாளில் ஒருத்தன் விறகு பொறுக்க போகிறான். விறகு பொறுக்க போனோடனே அவனை பிடிச்சு கொண்டு நிறுத்திடுறாங்க. இவன் ஓய்வு நாள் விறகு பொறுக்க போனான், இவனை என்ன செய்யறது? அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், அவனை கல்லெறிந்து கொல்லுங்கள். என ஓய்வு நாளில் ஒரு வேலை செய்யக்கூடாதுன்னு என்னுடைய பிரமாணம் இருக்கிறது, அதை அவன் மீறினான், எனவே அவன் கல்லெறிந்து கொலை செய்யப்பட வேண்டும். எனவே மோசே சொல்லுகிறான், ஆண்டவர் சொல்லிட்டாருப்பா, அவனை கல்லெறிஞ்சு கொன்றுருங்க.
உடனே எல்லாரும் சேர்ந்து அவனை கல்லெறிஞ்சு கொல்றாங்க. இதையெல்லாம் பார்த்த உடனே இவங்களுக்கு வேகம் ஏறுது. போன மாதம் வரைக்கும் என் கூடவே இருந்த, நேற்று வரைக்கும் என் கூடவே இருந்த, நீ எங்கள் சித்தப்பா, நீ எங்கள் மாமா, நீ எங்கள் எதிர் வீட்டுக்காரன், எல்லாம் ஒன்றா தானே இருந்தோம். இப்போ நீ எங்கள் மேலே அதிகாரம் பண்ண வந்துட்ட, நீ என்ன சொல்றீ அதுதானா? என்ன கேட்டாலும் ஆண்டவர் சொன்னார் நீ சொல்ற. மோசே அப்படித்தான் சொன்னார், கர்த்தர் சொன்னார் அவனை கல்லெறிந்து கொலை செய்ய வேண்டும். கர்த்தர் சொன்னார் நீ சொல்ற. கர்த்தர் ஓன்ட்ட மட்டும் தான் பேசினாரா? எங்ககிட்ட பேச மாட்டாரா ஆண்டவர்? எங்க மேல நீ துரைத்தனம் பண்ணுவாயோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த லேவி கோத்திரம் அதுல பிறந்த ஒருத்தன் ரூபன் கோத்திரத்தில் இருந்து 3 பேரை கூட சேர்த்துக்கிட்டு இந்த இஸ்ரவேலில் இருக்கிற பிரபலமான 250 பேர், சாதாரணமான மக்கள் இல்லை, இதில் பிரபலமானவர்கள், பிரபுக்கள், சங்கத்திற்காக அழைக்கப்பட்டவர்கள், இவங்க எல்லாரையும் ஒன்று சேர்த்துக்கிட்டு இந்த ஊழியர்களுக்கு விரோதமாக அவர்கள் எழும்பி, நீங்கள் மட்டும்தான் செய்வீங்களா, நாங்களும் அதிகாரம் பண்ணுவோம், எங்களுக்கும் அந்த அதிகாரம் வேணும். இவைகளுக்கெல்லாம் அடிப்படை என்ன தெரியுமா? பொறாமை. வேதம் சொல்லுது, பாளையத்தில் அவர்கள் மோசேயின் மேலும் கர்த்தருடைய பரிசுத்தனாகிய ஆரோன் மேலும் அவர்கள் பொறாமை கொண்டார்கள். அம்மா ஐயா, இயேசுவை பிரதான ஆசாரியர்கள் பிடித்து அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? பொறாமை. பவுல் ஊழியம் செய்த போது பவுலை தேடி வந்த ஜனக்கூட்டம் அதை பார்த்த உடனே அன்றைய மக்கள் பொறாமையினாலே நிறைந்து பவுலை அடிக்க ஆரம்பித்தார்கள். சாதாரணமாக நீங்கள் நினைக்கலாம் பொறாமைன்னு சொல்லிட்டு, அந்த பொறாமை உள்ள வர ஆரம்பிச்சதுன்னா, அந்த பொறாமை நமக்குள்ள வந்து உட்கார்ந்துச்சுன்னா, அதுக்கப்புறம் நம்முடைய நிலைமை பரிதாபமாக மாறிவிடும். இன்றைக்கு இருக்கிற சாதாரணமாக நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிற பொறாமை உங்களுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய காரியங்களை கொண்டு வந்துவிடும். பொறாமை எப்படிலாம் வருது பாருங்களேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஆதியாகமம் 30வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது அங்கே ஒரு ஆச்சரியமான காரியம் எழுதப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்கலாம். ஆதியாகமம் 30வது அதிகாரம் 1வது வசனம். ராகேல் தான் யாக்கோபு பிள்ளைகளை பெறாததை கண்டு, ராகேல் தான் யாக்கோபுக்கு பிள்ளைகளை பெறாததை கண்டு தன் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு யாக்கோபை நோக்கி. போதும், இங்க நல்லா கவனிங்க. அக்கா தங்கச்சி 2 பேர் சேர்ந்து ஒரே ஆளா கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க யாக்கோப. மூத்தவ பேரு லேயாள், 2வது பிள்ளை பேரு ராகேல். யாக்கோபுக்கு யார் ரொம்ப பிடிக்கும்னா ராகேல் ரொம்ப பிடிக்கும், லேயாளை பிடிக்காது. ஆண்டவர் என்ன செஞ்சார்னா, லேயாள் அற்பமாக எண்ணப்படுறதை பார்த்து லேயாளை ஆசீர்வதிச்சிட்டார். எத்தனை பேருக்கு விளங்குது? அப்போ யாராவது நம்மளை ரொம்ப சீப்பாக பார்த்தாங்கன்னா கேட்கல, அப்போ அழக்கூடாதுல்ல. நீ ரொம்ப சீப்பாக பார்க்குறாங்களே, நீ அழக்கூடாது. இவங்களாம் நம்மளை சீப்பாக பார்த்தா நமக்கு ஆசீர்வாதம் வரும். சரி, அப்போ இதுக்கு சந்தோஷம் வருது பாருங்கள். ஆசீர்வாதம் வருதுன்னா சந்தோஷம் வருது. அப்போது அந்த ராகேல் லேயாளை ரொம்ப சீப்பாக பார்க்குறா. லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள், புருஷனும் சப்போர்ட் பண்ணல, அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கண்டு கர்த்தர் லேயாளை ஆசீர்வதிச்சார். இப்போ லேயாள் பிள்ளைகளை பெற்றுக்கொண்டே இருக்கிறாள். ராகேலுக்கு குழந்தை இல்லை. அப்போ ராகேலுக்கு யார் மேலே கோபம் வரணும்னு நினைக்கிறீங்க? தான் மேலே கோபம் வரணும். தனக்கு என்ன பிரச்சனைன்னு பார்க்கணும். ஏன் எனக்கு குழந்தை இல்லைன்னு யோசிக்கணும். அதை விட்டுட்டு குழந்தை பெற்ற தன்னுடைய அக்கா மேலே பொறாமைப்பட்டாளாம். கவனிச்சிங்களா அம்மா? வெளியே தெரியவே தெரியாது, வெளியே சிரிச்சுக்கிட்டே இருப்போம். அக்கா, தங்கச்சி, அண்ணே, தம்பி அப்படி இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளே நீங்கள் எட்டி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அமைதியாக உட்காந்து யோசித்து பார்த்தீங்கன்னா, உள்ளுக்குள்ளே மெதுவாக அவங்க மேலே ஒரு சின்ன பொறாமை உள்ளுக்குள்ளே அப்படியே உரிமிக்கிட்டே இருக்கிறத பார்க்கலாம், சிங்கம் மாதிரி. தன்னுடைய சகோதரி யாக்கோபுக்கு பிள்ளை பெறுகிறதை கண்டு, தான் பிள்ளை பெறாததை கண்டு சகோதரியின் மேலே பொறாமைப்பட்டாளாம் இந்த ராகேல். இந்த பொறாமை என்கிற ஒரே ஒரு சின்ன காரியம் ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய தன்மையையே மாற்றி, தேவன் நமக்கு தந்திருக்கிற கிருபைகளை மாற்றி,
தேவன் நமக்கு தந்திருக்கிற மகிமையெல்லாம் நாம் இழந்து போகும்படி செய்து கடைசியில் நம்மளை ஒரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்க போகுது. ஐயா, அம்மா, நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், அபிஷேகம் பெற்றிருக்கலாம், ஆவியின் வரங்களை பெற்றிருக்கலாம், நீங்கள் ஸ்பிரிச்சுவலில் வேறு லெவலில் இருக்கலாம், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் இந்த பொறாமை உள்ளே வந்துட்டு அப்படின்னாலே என்ன நடக்கும் பாருங்க. முதலாவது ஒரு காரியத்தை வாசிக்க சொல்கிறேன் பாருங்க. 1 பேதுரு 2வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம். இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசித்து பார்த்ததுண்டானால் சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி. உங்க பாத்திரத்தில் ஓட்டை இருக்கு, அந்த பாத்திரம் தண்ணீரால் நிரப்பப்பட வேண்டும். ஆண்டவர் நீ ஹார்ட் ஒர்க் பண்ணி நிறைய தண்ணி ஊத்து, அதை சொல்லவே இல்லை. நீ தண்ணி ஊத்துறதுக்கு முன்னாடி, நீ தண்ணி ஊற்றி நிரப்புறதுக்கு முன்னாடி உன் பாத்திரத்தில் லீக்கேஜ் இருக்குது, அந்த லீக்கேஜை நீ ரிப்பேர் பண்ணு, அந்த லீக்கேஜை நீ சரி பண்ணு. இந்த லீக்கேஜை நீ சரி பண்ணாத வரைக்கும் ஒன்னால ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர முடியாது. ஒரு ஆமேன் சொல்லுங்க பாப்பா. இப்போ சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். பக்கத்தில் உங்க கையை பிடிச்சி சொல்லுங்க. உங்க பாத்திரத்தில் ஓட்டை இருக்கிற வரைக்கும் நீங்க எவ்வளவு ஜெபம் பண்ணாலும், எவ்வளவு உபாசம் பண்ணாலும், எத்தனை மீட்டிங்க்கு போனாலும், எத்தனை சர்ச்சு மாறினாலும், எத்தனை ஊழியக்காரர்கிட்ட தலையை கொடுத்தாலும், எவ்வளவு பிரேயர் பண்ணாலும் எதுவும் நடக்க போறதில்லை. எந்த ஆசீர்வாதமும் வரப்போறதில்லை. உங்க வாழ்க்கையில வளர்ச்சி வரப்போறதில்லை. சத்தம் குறைஞ்சிட்டு பார்த்தீங்களா? சொல்லுங்க, நீங்க வளரவே மாட்டீங்க. பயமா? சொல்லுங்க. ஓட்டையை அடைக்காத வரைக்கும், நல்லா சொல்லுங்க, ஓட்டையை அடைக்காத வரைக்கும் நீங்க வளரவே மாட்டீங்க. கடைசியாக சொல்லி முடிச்சிருங்க. உங்க வளர்ச்சி உங்ககிட்ட தான் இருக்குது. அது கர்த்தர்ட்ட இல்லை, அது ஊழியக்காரர்கிட்ட இல்லை, எந்த சபையிலையும் இல்லை, எந்த மீட்டிங்லையும் இல்லை. உங்க வளர்ச்சி உங்ககிட்ட இருக்கு, உங்க ஆசீர்வாதம் உங்ககிட்ட இருக்கு. நீங்க வளருவதையும் வளராம போறதும் தீர்மானிக்கிறது நீங்க தான். கொஞ்சம் யோசித்து பாருங்கம்மா. ஐயா, நான் ரட்சிக்கப்பட்டு கூட்டத்துக்கு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? நான் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று எத்தனை வருஷம் ஆச்சு? நான் ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆச்சு? என்ன சாதிச்சு இருக்கிறோம்? ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன வளர்ச்சி வந்திருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க என்ன சாதிச்சிருக்கிறீங்க? என்ன பெற்றுக்கொண்டீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஆதியில் இருந்த மாதிரி அதே போல இன்னைக்கும் ஜோம் பண்ணி முடிச்சோடனே ஐயா எனக்காக ஜோம் பண்ணுங்க. யாராவது ஜோம் பண்ண மாட்டாங்களா? யாராவது 100 ரூபாய் தர மாட்டாங்களா? யாராவது 1000 ரூபாய் தர மாட்டாங்களா? எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, இன்னைக்கு நான் வளர்ந்துருக்கிறேன், நான் முழங்கால் போட்டு தேவனுடைய முகத்தை பார்த்தாச்சுனாலே தேவன் எனக்கு எல்லாவற்றையும் சொல்லுவார். என்னுடைய காரியங்களை நான் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வேன். முடிஞ்சுதா? எல்லாரை பற்றி பேசுறதுக்கு நமக்கு ரொம்ப ஆசை. அன்னை தெரசா, எல்லாருக்கும் ஆசை. ஓ அன்னை தெரசா, அன்னை தெரசா, அன்னை தெரசா, அன்னை தெரசா. ஒரு பணக்காரன்ட்டு போய் இப்படி தொழுநோயாளிகள் இருக்கிறாங்க, ஏதாவது உதவி பண்ணுங்க. காரி துப்புனானா, தொடச்சி மடியில் போட்டுக்கிட்டு, சரி எனக்கு கொடுத்துட்டேன், நான் வச்சுக்கிட்டேன், அவங்களுக்கு ஏதாவது கொடு, சொத்தை எழுதி கொடுத்துட்டானா. நமக்கு ஒரு வார்த்தை பேசுறதுக்குள்ள மூஞ்ச 7 முழத்துக்கு தூக்கி வச்சுட்டு சர்ச்சுக்கு போகாம இருக்கிறியே. ஒரு வார்த்தை சொல்றதுக்குள்ள கோபம் 7 முழத்துக்கு வந்து சகிக்கிற கூட கொஞ்சம் கூட மனமே இல்லாம, கணவனார் ஏதோ ஒன்று பேசுனா சண்டை போட்டுக்கிட்டு வீட்டுக்காரர்கிட்ட பேசாம உட்கார்ந்துட்டு இங்க வந்து ஸ்தோத்திரம் பண்ணிட்டு நானும் ஆவில நிரம்புவேன், நான் தேசத்தை கலக்க போறேன். நெவர் நெவர். வசனம் தெளிவா சொல்லுது, இதை ஒழித்து விட்டு, இதை ஒழிச்சிட்டு அப்புறம் நீ வளர்றதுக்கு வா. இதெல்லாம் வச்சுக்கிட்டு நான் பெரிய ஆள் ஆயிருவேன். ஐயா அம்மா, இதெல்லாம் பார்த்து உள்ளுக்குள்ள அழணும். ஆண்டவரே
இத்தனை வருஷம் ஆச்சு, நான் ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருஷம் ஆச்சு, நான் சபைக்கு வந்து இத்தனை வருஷம் ஆச்சு, நான் அபிஷேகம் பெற்று இத்தனை வருஷம் ஆச்சு, இன்னும் நாரி போன குணங்கள் எல்லாம் எனக்குள்ள இருக்குதே, புறங்கூறுதல் இருக்குதே, பின்னாடி போய் நான் பேசுறேனே, எவ்வளவு வஞ்சகம் இருக்கு. கிரிமினலா நான் உங்களுக்கு சொல்லட்டுமா ஒரு விஷயத்த? இந்த கிரிமினல்ன்றது என்ன தெரியுமா? நமக்கு வஞ்சகம்னா தெரியல சில விஷயங்கள். இப்போ நான் உங்களுக்கு சொன்ன புரிஞ்சிருப்பாங்களேன், போட்டு வாங்குறது. எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? அதுக்கு பேர் தான் வஞ்ச, அதான் கரெக்டு தானே? போட்டு வாங்குறது தானே வஞ்சகம். கரெக்டா இல்லை தப்பா சொல்லிட்டனோ? எத்தனை பேர்ட்ட போட்டு வாங்குறீங்க? போன்ல பேச வச்சுட்டு ரெக்கார்ட் பண்ணி அடுத்தவங்களுக்கு அனுப்புறிய, நீ செத்துருவ. தைரியம் தான் நேர்ல பேசு. போன்ல பேசி நம்ம பேசுறத லவுட் ஸ்பீக்கர் போட்டு 4 பேர் கேட்க வைக்கிறது. என்ன பேசுறாரு பாருங்க, அந்த அம்மா என்ன பேசுறாங்க கேளுங்க. வஞ்சகம், புறங்கூறுதல், துர்க்குணம். அதில் தான் ஒரு காரியத்தை சொல்றாரு, பொறாமை. இந்த பொறாமை அழகா ஒரு வசனம் சொல்லுது, பொறாமை எலும்பு உருக்கி, எலும்பு உருக்கிரும், எலும்பை உருக்கிரும். அண்ணனுக்கு தம்பிக்கு கொஞ்சம் அதிகமாக போயிடுச்சுன்னா அது எங்கேருந்து வருது? சின்ன பிள்ளையிலே வந்துடும். முட்டை ஒரே முட்டை தான், 2 முட்டை. அது ஊற்றும் போது தோசைகளில் 1 முட்டை பெருசாக வந்துடும், ஆம்லேட்டு 1 முட்டை சின்னதாக வந்துடும். அப்போவே வந்துடும் பொறாமை. அந்த பொறாமையை உருவாக்குறது யார் தெரியுமா? நம்ம தான் ஊற்றிருப்போம் ஆம்லேட்டை. 1 பெருசாக வந்துடும், 1 சின்னதாக வந்துடும். பெருசாக வந்திருக்க ஆம்லேட்டை யாருக்கு கொடுப்போம்? நமக்கு பிடிச்சவங்களுக்கு. சின்னதாக வந்திருக்கிற ஆம்லேட்டை அப்பாவுக்கு பிடிச்சவங்களுக்கு. அங்கே வந்துடுது பாருங்க, பிள்ளைகளுக்கு உள்ள ஊற்றமா பொறாமைய. இந்த பொறாமை முதல் தெளிவாக வச்சுக்கோங்க. இந்த பொறாமை ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சியை தடை செய்யும். பொறாமை உங்களை குறுகி போக பண்ணும். பொறாமை உங்களை வாழ விடாது. பொறாமை உங்களை அழித்துவிடும். எவ்வளவு முயற்சி பண்ணாலும் சரி, பொறாமை உள்ள இருந்துச்சுன்னா வாழவே விடாது நம்மளை. நீங்கள் எவ்வளவு வேணா ட்ரை பண்ணி பாருங்க, எந்த ஊழியக்காரர் வேணா போங்க, தேவதூதனையே கூப்பிட்டு கூட பக்கத்தில் வச்சுக்கோங்க. ஆனால் உள்ளுக்குள்ள பொறாமை இருக்கிற வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் எந்த ஆசீர்வாதமும் வராது, எந்த வளர்ச்சியும் வராது. வசனம் சொல்லுது, அதெல்லாம் ஒழிச்சிட்டு அப்புறமா நீ பைபிளுக்கு வா, அப்புறமா படி, அப்புறமா வசனத்தின் மேலே வாஞ்சையாயிரு, அப்புறம் மீட்டிங்க்கு வா, அப்புறம் உட்காந்து ஆண்டவரை என்னை ஆசீர்வதிங்கன்னு கேளு, ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ரெண்டாவது ஒரு காரியத்தை பொறாமை செய்து என்ன செய்யுது தெரியுமா? கலாத்தியர் 5வது அதிகாரம் 21வது வசனம், 19வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். கலாத்தியர் 5வது அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரைக்கும். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பில்லிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள். என்னம்மா? பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். முதலாவது சொன்னேன், பொறாமை நம்முடைய வளர்ச்சியை தடுக்கும். பொறாமை நம்மை வளர விடாது. பொறாமை நம்மை குறுகி போக பண்ணும். இரண்டாவது வேதவசனம் சொல்லுகிறது, பொறாமை பரலோகத்தின் கதவுகளை நமக்கு பூட்டி போடும். பொறாமை நரகத்தின் வாசலை நமக்காக திறக்கும். பொறாமை நம்மை நரகத்திற்குள்ளாக கொண்டு போய் சேர்க்கும். அருமையான அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் பரலோகம் போகணும்னு நீ ஆசைப்பட்டா இன்றைக்கு ஒரு தீர்மானம், எனக்குள்ள பொறாமை வரவே கூடாது. அல்லேலூயா. சரி, இப்போ நான் மனம் திறந்து ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்களும் மனம் திறந்து ஒரு கேள்வி பதில் சொல்லணும். பொறாமை நமக்குள்ள வர்றதை நம்மளால் கட்டுப்படுத்த முடியுதா? அத்திமரமே
திராட்சை தோட்டத்தின் நடுவில் இருக்கிற அத்திமரமே, கனி கொடுக்க மாட்டாயா? வெட்டிடலாமா? இல்லைன்னு 1 வருஷம் இருக்கட்டும், கனி கொடுக்கும். நான் கொத்துகிற எரு போடுறேன், பிரசங்கத்துக்கு ஆள் அனுப்புறேன், ஆராதனைக்கு ஆள் அனுப்புறேன், என் செய்தி அனுப்புறேன், என் பிள்ளை எப்படியாவது கனி கொடுக்கும். கனி கொடுக்கலன்னா வெட்டிடலாம். எத்தனை வருஷம் ஆச்சு? திராட்சை தோட்டத்துக்கு நடுவில் நடப்பட்ட அத்திமரமே எத்தனை வருஷம் ஆச்சு? எவ்வளவு நாள் நீர் பாய்ச்சுகிறார், எவ்வளவு உரம் போடுகிறார், எவ்வளவு சுத்தம் பண்ணுகிறார். இன்னும் சுத்தமாகல, இன்னும் பொறாம போல, இன்னும் கனி கொடுக்கல. நானும் கிறிஸ்தவனி சொல்லிட்டு இருக்கிறதுக்கு நமக்கு வெக்கமா இல்லை? இதெல்லாம் வச்சுட்டு இருக்கிறதுக்கு. இந்த பொறாமை என்னை நரகத்திற்குள்ளாக கொண்டு போய் சேர்த்து விடும். பொறாமை உங்களை நரகத்திற்குள்ளாக தள்ளிவிடும். நீங்க பெரிய பாவம், விக்கிரக ஆராதனை, அடுத்தது வேசித்தனம், விபச்சாரம், குடி, போதை, அதெல்லாம் பண்ணணும்னு அவசியமே இல்லை சிஸ்டர், பிரதர். அதெல்லாம் பண்ணணும்னு அவசியமே இல்லை. அதெல்லாம் நம்மளோட தூரமாயிடுச்சு. நம்மளாம் பெரிய பரிசுத்தவான்கள். ஆனா அந்த முஸ்கட்டை பூச்சி போல இருக்கிற சின்ன பொறாமை, வெட்டுக்கிளி மாதிரி இருக்க சின்ன பொறாமை ஒரு மனுஷனுக்குள்ள வந்துடுச்சு அப்படின்னு சொன்னா அது அந்த மனுஷனை நரகத்திற்குள்ளாக தள்ளிவிடும். ஜாக்கிரதையா இருக்கணும். நான் ஒரு ஆவிக்குரிய புஸ்தகம் ஒன்று படித்தேன். அந்த புஸ்தகத்தில் சூப்பராக எழுதியிருந்தார். நான் ரொம்ப ரசித்தேன். நீங்களாம் புஸ்தகம்லாம் நிறைய படிக்கிறது இல்லை, அதனால் உங்களுக்கு தெரியாது. நான் நிறைய புஸ்தகங்கள் படிப்பேன். அப்போ அந்த புஸ்தகத்தில் ஒரு விஷயம் எழுதியிருந்தார், நான் ரசித்தேன். என்ன தெரியுமா? புலியை மனுஷன் கூண்டுக்குள்ளே அடைச்சி போட்டுடுறான். புலியை கூண்டுக்குள்ளே அடைச்சி போட்டு மனுஷன் ஜாலியாக சுதந்திரமாக உலாவுறான். ஆனால் கொசு வருதுன்னா இவன் வலைக்குள்ளே போய் உட்காந்துக்கிட்டு கொசுவை ஜாலியாக உலாவ விட்டுறான். கரெக்ட் தானே? கரெக்டாக எழுதியிருக்கிறாரா? புலி வந்துச்சுன்னா புலியை பிடிச்சி கூண்டுக்குள்ளே போட்டுறான். கொசு வந்துச்சுன்னா இவன் போய் கூண்டுக்குள்ளே உட்காந்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அடுத்த லைன் எழுதியிருந்தார், புலி கடிச்சு செத்தவங்களை விட. தெரியுதா? புலி கடிச்சு செத்தவங்களை விட கொசு கடிச்சு செத்தவன் தான் அதிகம். அப்போ புலியை விட ஆபத்து எதுதான்? நல்லா சொல்லுங்க. பெரிய பெரிய பாவம்னு நினைச்சிட்டு இருக்கிறத விட ஆபத்தானது எது தெரியுமா? சின்ன சின்னதா நம்ம எதெல்லாம் தம்மா தூண்டு இதெல்லாம் மேட்டர்ல. எங்க பாஸ்டருக்கே இருக்கு, எனக்கு இருந்தா என்ன? பாஸ்டர் நரகம் போனா நீ போயிருங்களா? இல்ல பாஸ்டர் நரகம் போனா நீங்க போயிடலாமா? அது மட்டும் வேணாம். அப்ப அவருக்கு இருக்கு, அந்த அக்காவுக்கு, அவங்க தான் என்னைய சபைக்கே கூப்பிட்டு போனாங்க, அவங்களுக்கே இப்படி இருக்கு, அப்புறம் எனக்கு இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன? சின்ன காரியம் தான் பொறாமை. நான் திரும்பவும் சொல்றேன், இது எந்த அளவு உங்ககிட்ட வந்து சேர்ந்துருக்குன்னு தெரியல, இதுக்கு எந்த அளவு நீங்க ரெஸ்பான்ஸ் பண்ண போறீங்கன்னு தெரியல. ஆனால் சொல்ல வேண்டியதை நான் சொல்லிட்டேன். சின்ன பொறாமை உங்களை நரகத்தில் கொண்டு போய் சேர்த்துரும். யாரும் காப்பாற்ற முடியாது. நீங்கள் போயிட்டு, ஆண்டவரே நான் இவ்வளோ ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே விடுதலை உபவாச கூட்டத்துக்கு போனேன், எங்கள் சபைக்கு போனேன், நான் தசமபாகம் கொடுத்தேன், காணிக்க கொடுத்தேன், மேலே சிலுவெல்லாம் வாங்கி வச்சேன், நான் சோறுலாம் போட்டேன், எல்லாம் பண்ணேன், சோத்திரம். ஆனால் பொறாம இருந்துச்சுல்ல, போ நரகத்துக்கு. நான் எழுதி வச்சிருக்கேன்ல பைபிளில், உனக்கு இருந்துச்சா? ஆமாம் இருந்துச்சு. யார் மேலே இருந்துச்சு? ஐயோ பக்கத்தில் உள்ள ஊழியக்காரன் மேலே இருந்துச்சு. அந்த ஊழியக்காரன் அழகாக பாட்டு பாட்டினாருன்னா எனக்கு பொறாம வந்துடுச்சு. அந்த பொறாமை வர்றதுனால தானே மற்றவங்களை பற்றி திட்டுறோம். அந்த பொறாமை வர்றதுனால தானே மற்றவங்க பேரை கெடுக்கிறோம். மற்றவங்க பேரை கெடுக்கிறதுக்கு அர்த்தம் என்ன? அவங்கள எப்படியாவது கெட்டவேனி காட்டி அவனை ஒன்றும் இல்லாமல் போக பண்ணிடணும். அதுக்கு என்ன காரணம்? அவன் வளரக்கூடாது, அவன் வளர்ச்சி பிடிக்காது. அதனால தானே பொறாமை நம்முடைய வளர்ச்சியை கெடுத்துரும். பொறாமை நம்மை நரகம் கொண்டு போயிடும். ரெண்டாவது ஒரு காரியம், முசுக்கட்டை பூச்சை போல இருக்கிற, பச்சை கிளி வெட்டுக்கிளியை போல இருக்கிற ரெண்டாவது ஒரு காரியம். 2 நாளாகமம் 18வது அதிகாரம் 1வது வசனம். 2 நாளாகமம் 18வது அதிகாரம் 1வது வசனம். யோசபாத்துக்கு மிகுந்த ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாயிருந்தது. இந்த யோசபாத்தை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா சூப்பரான ஒரு ராஜா. இந்த யோசபாத்துக்கு நல்ல மிகுந்த கனம், ஐஸ்வர்யம் எல்லாம் உண்டாயிருந்துச்சான். ஏன் அவனுக்கு அதெல்லாம் உண்டாயிருந்துச்சுன்னா, யோசபாத்தை தேவன் ஆசீர்வதித்திருந்தார். ஆமேன், அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. யோசபாத் நல்ல ராஜாவா கெட்ட ராஜாவா? சூப்பரான ராஜா. ஆண்டவர் அந்த யோசபாத்தை ஆசீர்வதித்திருந்தார். அந்த வசனத்தினுடைய அடுத்த பகுதி நீங்க படிச்சு பாருங்க, அழகா ஒரு காரியம் சொல்லும் பாருங்களேன். அவன் ஆகாபோடே சம்பந்தம் கலந்து. யோசபாத்துக்கு மிகுதியான ஐஸ்வர்யம், கனம், மேன்மை, மகிமை எல்லாம் உண்டாயிருந்துச்சு. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்திருந்தார்.
அவன் என்ன செய்தானா? யாரோட சம்பந்தம் கலந்தான்? ஆகாபோடே. யாரோட? ஆகாபோடே. ஆகாபோடே சம்பந்தம் கலந்து. இந்த ஆகாப் யார் தெரியுமா? இந்த ஆகாப் இஸ்ரவேலின் ராஜா. யோசபாத் யார்? யூதாவின் ராஜா. இந்த ஆகாபை குறித்து பைபிள் என்ன சொல்லுதுன்னா, தன்னுடைய மனைவியின் சொல்லை கேட்டு மனைவிக்கு தன்னை விற்று போட்ட இந்த ஆகாபை போல ஒருவனுமே இல்லை. ஆகாப் பாகால்களை சேவிக்கும்படி ஜனங்களை பாகாலுக்கு நேராக நடத்தினவன். பயங்கரமாக துன்மார்க்கமாய் நடந்த ஒரு ராஜா ஆகாப். கர்த்தருடைய கோபத்தை சம்பாதித்து கொண்டவன் இந்த ஆகாப். இந்த ஆகாபை பற்றி ஆண்டவர் சொல்லும்போது, ஆகாபுக்கு சுவரில் நீர் விடும் நாய் முதற்கொண்டு இருக்காது. ஆகாபுடைய இரத்தத்தை நாய்கள் நக்கும், ஏசபேலுடைய மாம்சத்தை நாய்கள் திங்கும். எவ்வளவு கோபம் இருந்தால் ஆண்டவர் சொல்லியிருப்பார் அப்படி ஆகாப் மேலே. அவ்வளவு தேவ கோபத்தை சுமந்து நிற்கிற ஆகாப், இந்த ஆகாபோட போயிட்டு தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்ட யோசபாத் என்ன செஞ்சானா? சம்பந்தம் கலந்தார். இப்போ சம்பந்தி ஆயிட்டாங்க. இப்போ சம்பந்தி ஆன உடனே சம்பந்தியை பகிச்சிக்க முடியாது. சம்பந்திக்கு கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும். இப்போ சம்பந்தி கூப்பிடுறாரு. என்ன கூப்பிடுறாருன்னா, எப்பா நான் இப்படி யுத்தத்துக்கு போகிறேன் கீழையாத்துக்கு, நீ என் கூட வர்றியா? அப்போ இந்த ஆகாப் என்ன சொல்கிறாருன்னா, நான் தான் நீர், நீர் தான் நான், ஏன் ஜனம் உம்முடைய ஜனம், உம்முடைய ஜனம் ஏன் ஜனம், நான் வர்றேன், இதோ ரெடியாக வர்றேன். டே யோசபாத்தே, உனக்கு ஒன்று தெரியுமா யோசபாத்தே? என்ன? அந்த ஆகாபுக்கு ஆப்பு கிளையாத்தில் தான் ரெடி பண்ணி வச்சுருக்கார் ஆண்டவர். ஆகாபுக்கு மரண ஆயுதங்கள் கிளையாத்தில் தான் இருக்குது. அந்த மரண ஆயுதங்களில் போய் விழுறதுக்கு தான் அந்த ஆகாபு போகிறான். அந்த மரண ஆயுதங்கள்லாம் பார்த்தா தேவனுடைய கோபத்தினால உண்டாக்கப்பட்டது. அதில் போய் விழுறதுக்காகத்தான் இந்த ஆகாப் போயிட்டு இருக்கிறான். அவன் கூட சேர்ந்து நீ போறிய, நீயும் சாகிறதுக்கா? நீயும் சாகிறதுக்கா? எப்பா நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ ஆசீர்வாதத்தை சுதந்திரத்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டவன். உனக்கும் ஆகாபுக்கும் என்ன சம்பந்தம்? உனக்கும் ஆகாபுக்கும் என்ன தொடர்பு? நீ ஆகாபு கூட போகலாமா? ஆகாபு கூட சம்பந்தம் கலக்கலாமா? நல்ல ஒரு பழமொழி உண்டு நம்ம ஊரில், எனத்தோட சேருமா. கரெக்டா? கரெக்டா இல்லையா? ஒரே வயலில் கலப்பான விதைகளை விதைக்கக்கூடாது. ஒரே நூலில் தான் ட்ரெஸ் பண்ணணும். இதெல்லாம் ஆண்டவருடைய பிரமாணம். அப்போ பரிசுத்தவான் கூட சேரணும். தேவனுக்கு கீழ்ப்படுகிறவன் தேவனுக்கு கீழ்ப்படுகிறவனோட சேரணும். தேவனுக்கு கீழ்ப்படியாதவனோட தேவனுக்கு கீழ்ப்படுகிறவனுக்கு சம்பந்தம் இருக்கக்கூடாது. பரிசுத்தவானுக்கு அசுத்தவனுக்கு கூட சம்பந்தம் இருக்கக்கூடாது. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும் கர்த்தரை தேடாதவர்களுக்கும் தொடர்பு சம்பந்தம் இருக்கக்கூடாது. ஆனால் இந்த யோசபாத்து இந்த ஆகாபோடு கூட சம்பந்தம் கலந்தானா. நல்லா கவனிங்க, ஆண்டவர் என்ன செய்தார் அப்படி நீ பார்க்கலாம் பாருங்க. ஒரு அழகான ஒரு வசனம், 2 நாளாகமம் 19வது அதிகாரம் 2வது வசனம். அப்பொழுது அனானியின் குமாரனாகிய யெகூ என்னும் ஞான திருஷ்டிக்காரன் புறப்பட்டு அவனை சந்தித்து அவன் அப்படின்னா யோசபாத்தை சந்தித்து ராஜாவாகிய யோசபாத்தை நோக்கி துன்மார்க்கனுக்கு துணை நின்று கர்த்தரை பகைக்கிறவர்களை நீர் சிநேகிக்கலாமா? இது நிமித்தம் இதனால கர்த்தருடைய கடும் கோபம் உம்மேல் வர இருந்தது. ஃபர்ஸ்ட் வார்னிங். நல்ல ராஜா யோசபாத் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்று இன்னும் மேன்மையாக வந்திருக்க வேண்டியவன் யோசபாத். கொஞ்சம் நம்ம லைஃப்பை நீங்கள் கொஞ்சம் அப்படி யோசித்து பார்க்கணும். நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க? கையில் ஒரு பைசா நின்றுச்சா? உங்களால் ஏதாவது வாங்க முடிஞ்சுதா? எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கீங்க? உங்கள் லெவல் கொஞ்சமாவது மேலே போயிருக்கா? போகல. அப்போ யோசிக்கணும்ல. எங்கள் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறன்னு தம்பட்டு அடிச்சுக்கிறோமே, எங்கள் ஆண்டவர் என்னை உயர்த்துவார்னு சொல்லிக்கிறோமே, எங்கள் ஆண்டவர் நல்லவர்னு சொல்லிக்கிறோமே, ஆனால் எதுவுமே எனக்கு நடக்கலையே. ஏன் யோசிக்கிறீங்களா? என்னைக்காவது உட்காந்து இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் என் வளர்ச்சியை தடுத்துட்டு இருக்கு, இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் என்னுடைய ஆசீர்வாதத்தை என்னை விட்டு பிடுங்கிக்கிட்டு இருக்கு, இதனால தான் என் ஆசீர்வாதம் எனக்கு வராமல் போயிட்டு இருக்கு, என்னைக்காவது யோசித்துருக்கீங்களா?